ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக் அண்ட் கிளிக் டைரிஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான கேக் ரெசிபி பார்க்கலாமா? இன்றைக்கி நோ மைதா நோ சுகர். ஸோ இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணாமல் தான் இன்றைக்கி நான் கேக் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி டார்க் சாக்லேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன சாக்லேட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் டார்க் சாக்லேட்ஸ் எடுத்திருந்தேன், ஒரு நட்ஸ் போட்ட சாக்லேட்டும் எடுத்திருந்தேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா போட்டுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு ஹாட் வாட்டர் நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்தேன். கொதிக்க வச்சுருந்த தண்ணி மேலே இந்த பவுலில் எடுத்து வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சாக்லேட்டும் பட்டரும் நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆன உடனே இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நல்லா விஸ்கு போட்டு நல்லா கலந்து விட்டு இன்றைக்கி நான் வந்து சுகர் ஆட் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் வந்து மில்க் மேடு சேர்த்துருந்தேன். மில்க் மேடு சேர்த்துட்டு ராகி மாவு எடுத்திருந்தேன் 1 கப் அளவுக்கு. அதை நல்லா ஜலிச்சுட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜலிச்சுட்டு அந்த ராகி மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு வாழைப்பழம் வந்து ஆல்ரெடி நான் மேஷ் பண்ணி வச்சுருந்தேன், அந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கிட்டேன். ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துட்டேன். பேட்டர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த பதம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் குக்கரில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஏர் ஃப்ரையர் நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு பட்டர் ஷீட் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த பேட்டரியும் சேர்த்துக்கிட்டு மேலே டாப்பிங்ஸுக்காக சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் சாக்கோ சிப்ஸுன்னு இல்லை, நட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி நட்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. ஆல்ரெடி நான் வந்து நட்ஸ் போட்டு சாக்லேட்டை யூஸ் பண்ணியிருந்ததுனால நட்ஸ் ஆட் பண்ணாமல் சாக்கோ சிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு பீஸ் மட்டும் சாக்லேட் வச்சுருந்தேன். அதை நான் நடுவில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு நல்லா வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதனோட அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம கிட்ஸுக்கு வந்து வெளியே வாங்கி தரதை விட வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தரதே ரொம்ப பெஸ்ட்டுங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வெந்திருந்தது. அதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த பட்டர் ஷீட்டை நல்லா பிரித்து எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இதை திருப்பி எடுத்துக்கலான்றதுக்காக பட்டர் ஷீட்டை எடுத்துட்டேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம வெளியே வாங்கி கொடுக்கறத விட பசங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு தரது ரொம்பவே நல்லது. ஸோ இதில் வந்து நான் ஹெல்த்தியாக வந்து வாழைப்பழம் சேர்த்துருக்கேன், ராகி மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இதில் நான் மைதா யூஸ் பண்ணலை. ஸோ அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இல்லையா? இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு கமெண்ட்டில். ஸோ இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த கேக் எப்படி இருக்குங்கிறத. இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது உடம்புக்கு. சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் கூட. ஸோ அங்கே பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இந்த நட்ஸ் நம்ம சேர்த்துக்கிறதுனால உள்ளே வந்து அங்கங்கே நட்ஸ் இருக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க.